Hi students, நாம் பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். A car starting from at rest accelerate constant rate alpha for some time after which it is deaccelerate at constant rate beta to come to rest. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண இடமும் ரெஸ்ட் தான், ஃபைனலாக நம்மளுக்கு முடிஞ்ச இடமும் ரெஸ்ட் தான், 0 பொசிஷனுக்கே வந்துருச்சு. ஸோ if the total time travel is at time t, find the total distance traveled by it assuming it to travel in straight line அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கிறாங்கப்பா. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இப்போ கொடுத்துருக்கிறது ஆக்சலரேஷன் டேட்டா, இதை வச்சு விடி கிராஃப் நம்ம ட்ரா பண்ணணும். இந்த விடி கிராஃப் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆக்சலரேஷனை வச்சு என்ன செஞ்சிட முடியும்? நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிட முடியும். சரிங்களா? ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா டி ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விடி கிராஃபில் இருந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதில் இருந்து விடி கிராஃபில் இருந்து நம்ம என்ன செய்யலாம்? டிஸ்டன்ஸ் கிராஃபை நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதைத்தான் நம்ம சிம்பிளாக செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிற டேட்டாவை விடி கிராஃப்க்கு பிளாட் பண்ணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படின்னு பார்க்கும்போது t1 டைம் கார் இஸ் ஆக்சலரேட்டட் டைம் t1 அப்படின்றது ஆல்ஃபா. சரிங்களாப்பா? ஆல்ஃபா டயத்துக்கு ஆக்சலரேஷன் ஆயிடுச்சு, அதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால ஸ்லோப்பாக வரைஞ்சிருக்கேன். தென் டிஆக்சலரேஷன் ஆஃப் அட் த கார் சேம் கார் அட் டைம் t2 அப்படின்னு பார்க்கும்போது பீட்டா. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த விடி கிராஃபில் நம்ம பார்க்க வேண்டியது. இங்கே இதோடைய மேக்ஸிமம் அட்டைன்டு ஹைட் அப்படின்றது மேக்ஸிமம் வெலாசிட்டி. இந்த பாயிண்ட்டை நம்ம OAP அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிடுமா? ஏன்னா நம்ம ஸ்லோப் எழுதும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது ஆல்ஃபா அப்படின்ற ஸ்லோப் வந்து ஸ்லோப் லைன் OA அப்படின்றத எப்படி எழுதலாம்? ஃப்ரம் த கிராஃப் விடி கிராஃபில் நம்ம டைம் டோட்டல் டைம் அப்படின்றது t = t1 + t2. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஆக்சிலரேஷனுக்கு நம்ம பார்க்கும்போது ஃப்ரம் விடி கிராஃப்லேருந்து ஆல்ஃபா அப்படின்றது என்னதுப்பா? ஸ்லோப் லைனு OA. இந்த O லைன்லேருந்து நம்ம என்ன பார்க்கலாம்? மேக்ஸிமம் ஹைட்டு Vmax டிவைடட் பை எக்ஸ் ஆக்சில் என்னது t1 டைம். தென் சேம் லைக்கஸ் நம்ம பீட்டா அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? ஸ்லோப் லைன் ரிசீவிங் ஆர்டரில் இருக்கக்கூடியது ஏபி இல்லையா? இதுக்கு என்னது? இதோடைய ஸ்லோப்பில் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது Vmax அட் டைம் t2. சரிங்களாப்பா? ஸோ இதில் இருந்து t1 எப்படி எழுதியிருக்கலாம்? ஆல்ஃபாவை டினாமினேட்டரில் கொண்டு வந்தால் Vmax பை ஆல்ஃபான்னு எழுதியிருக்கலாம். ஸோ இங்கே t2ன்றது எப்படி எழுதியிருக்கலாம்? Vmax பை பீட்டான்னு எழுதியிருக்கலாம். டோட்டல் டைம் நம்மளுக்கு கேட்டிருந்தா t = t1 + t2 தானப்பா. அப்போது Vmax பை ஆல்ஃபா ப்ளஸ் Vmax பை பீட்டா. ஸோ இதில் Vmaxை காமனாக எடுத்துக்கோங்க. Vmaxை காமனாக எடுத்துட்டுனா 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டா. இதே சிம்பிளை பண்ணி எழுதலாம். சரிங்களா? இதே சிம்பிளை பண்ணி எழுதணும்னா Vmax ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. சரியா? ஸோ நம்மளுக்கு இப்போது இதுக்கான மேக்ஸிமம் ஸ்பீடு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்றது VA மேக்ஸ் அப்படின்றத எப்படி எழுதலாம்? இந்த டைம் கிட்ட கொண்டு வந்துருங்களேன். ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு டி பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு எழுதிடலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படின்றது இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா அப்படின்றது என்னது? ஆக்சுவலாக டோட்டல் ஏரியா அண்டர் விடி கிராஃப் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கப்பா. ஓவரால் டைம் ஒரு ட்ரையாங்கிளுக்கு டோட்டல் டைம் அப்படின்றது t1 + t2 ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால இதுக்கு ஆஃப் பிஹெச் அப்படின்றதுல டைம் t அப்படின்றத t1 + t2ன்னு எடுத்துக்கலாம். தென் ஹெச் அப்படின்ற ஹைட்டு மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படின்றதுனால Vmaxன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். டோட்டல் டைம் t அப்படின்றது ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ Vmax சப்ஸ்டிட் பண்ணால் மட்டும் போதும். Vmax என்னது? ஆல்ஃபா பீட்டா டி பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த டைமை சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா பீட்டா d² நியூமரேட்டர்லையும் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்ற டைம் கிடைக்கும். இதுதான் இதோடைய ஆன்சர். சரிங்களாப்பா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.